கடைசி நேற்று எப்சி எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். நேற்று எப்சி என்ன காட்டுறாங்கன்னா கையல் குடும்பத்தினங்க எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த கோயிலை பார்த்தோன்னா பழைய நினைவுகள்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு ஞாபகம் வருது. அப்போ மூர்த்தி சொல்கிறேன், இந்த கோயில் எங்கள் அப்பா இருந்தாவே எங்கள் அப்பாவுக்கு பேரும் மதிப்பு அவ்வளோ இருக்கும். எங்கள் அப்பா இங்கே சாமிலாம் அடிக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. ஆனால் கையில் மட்டும் உள்ளே போகாமல் ஒரு சிலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கையில் பழைய நினைவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பிளாஸ்பேக்கை காட்டுறாங்க. கோயில் முன்னாடி கையலோட அப்பா நின்று அழுகிறாரு. நானும் என் ஃப்ரெண்டு நாகராஜும் எந்த தப்பும் பண்ணல. ஆனால் ஊர் மக்கள் எதுக்கு எங்கள் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் என்னை நம்பி தான் எல்லாரும் பணம் கட்டினாங்க. அவங்க பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. அத்தனை பேத்துக்கு நான் பணம் கொடுத்து நான் நிரபராதி நிரூபிப்பேன். அதுவரை நான் உப்பு போட்ட சோறே சாப்பிட மாட்டேங்குது. உன் மேலே சத்தியம் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அப்படியே ஊரை விட்டு போன மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்து கையில் எம்பே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எழில் வராரு. என்னாச்சு கையில் அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்த பிளாஸ்பேக்கை எழில்ட்டையும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மேலே இருக்கிற கலக்கத்தை போக்கணும், அவர் நிரபராதி நான் நிரூபிக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி அடையும் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதே ஊரில் சரவணவேலுங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவன் ஒரு அரிசி கடை வச்சுருக்கான். அந்த கடை பேரே கையில் அரிசி மண்டின்னு தான் பேர் வச்சுருக்கான். அப்போ ஒரு பொண்ணுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அது யார் இல்லை, கையில் தான், எங்கள் மாமா எனக்கு ஏற்கனவே சின்ன வயசில் இருக்கும்போதே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. கையில் தான் பொண்டாட்டின்னு என்கிட்ட சொன்னார், அவளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் காதில் எங்கள் 2 பேர்த்தையும் எப்படி தான் சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, அந்த பொண்ணு ஊரை விட்டு போய் பல வருஷங்களாச்சு, அந்த பொண்ணு இப்போ இருக்கா என்னன்னு கூட தெரியல, நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத சொல்கிறாங்க. இல்லை எங்கள் காதில் எங்களை சேர்த்து வைக்கும், நிச்சயம் என்னை தேடி கையில் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு அம்மா கையில் ஓடாத அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய விரட்டிட்டு வராங்க. வேகமாக பதில் அடிச்சுட்டு அந்த சரவணவேல் வெளியே வராரு. அந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆக போது. அந்நேரம் இவர் காப்பாற்றிட்டாரு. உடனே அந்த அம்மா நன்றி சொல்கிறாங்க. கையலுங்கிற பேரை கேட்டு நீ இவரை பதட்டப்படுறியடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணவேலுங்கிறவங்க சொல்கிறா, அதான் காதல அவளை என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.